காலையில எழும்புன நேரம் இருந்து ரொம்ப பிஸி மக்களே. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம கோயில் கொடைக்கு கிளம்ப போகிறோம். சரியா? எல்லாம் இங்கே பாருங்க, குட்டி வாண்டுகள்லாம் குளிச்ச ஊற்றி எடுத்து அப்படியே நிற்காங்க. இனிதான் நம்ம புது ட்ரெஸ் போடணும். எங்கள் அண்ணி சின்சியராக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாங்களாம் சாப்பிட்டாச்சு. காலையில் இட்லி சாம்பார் சாப்பிட்டாச்சு. இனி கிளம்பணும். கிளம்பிட்டு வீட்டுக்கு சுருள் எடுக்க வராங்க. தம்பி ஒரு சின்ன நேர்த்தி கடன் போட்டிருந்தான். அதனால இன்னைக்கு அந்த நேர்த்தி கடனை செலுத்தணும். அதே மாதிரி நானும் எனக்கு ஒரு அம்மைக்கு ஒரு சுருள் வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால எங்கள் வீட்டில் வச்சு இப்போ 10-11 மணிக்கு சுருள் எடுக்க வருவாங்க. அதுக்கு முன்னே கிளம்பணும் மக்களே. கிளம்பிட்டு வர்றேன், வாங்க. நீ என்ன செய்றிய? சாரி கட்டிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம சாரி ஃபினிஷிங் என்ன முடியலை. அதுக்கடையில் வீடியோ எடுத்துகிற மக்களே. பார்த்துடுங்க பேக் நெக் எப்படி இருக்கு. ப்ளவுஸ் எங்க அண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் மக்களே இப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. எப்போ சாரி கட்டினாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் கட்டுவேன். நான் தான் கட்ட ஆரம்பிப்பேன். பார்த்துருங்க, லாஸ்ட் யார் முடிப்பாருனால எங்க அண்ணி தான் வீடியோ எடுத்துட்டு வந்ததுனால லாஸ்ட் எங்க நாகேஷ் தான் கிளம்புவோம். சரியா? நம்ம மொத்தமா கிளம்பி முடிச்சுட்டு எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக. உண்மையிலே சாரி வீடியோல பார்க்க அழகா இருக்கு தெரியுமா? அழகா இருக்கு. டிஸ்கு டிஸ்கு டிஸ்கு. திஸ் இஸ் ஏ பிளே கிரவுண்ட், வாலிபால் விளையாட. எனக்கு ரொம்ப கழுத்து இறக்கம் வச்சு போட்டால் தான் பிடிக்கும் மக்களே. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் தச்சு போடுவேன். சரியா? அழகா. அது மாதிரி எனக்கு நான் எப்படி தைப்பேனோ அப்படி அவ்வளோக்கும் தைச்சிட்டேன். ஓகே ஓகே. ஹாய் சொல்லுங்க மக்களே. பப்ளு, இதான் நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ். போட்டு வை இப்போ ஓடிப்போ, கிளம்பு. ஹாய் ஹாய் ஹாய். ரொம்ப பிஸி மக்களே இன்னைக்குலாம். ஆமாம், பயங்கர பிஸி. காலையிலே எழுந்து ஓவர் டியூட்டின்னு நினைக்காங்க அவங்க ஜொராக்கா. ஹாய். பூவைங்க இங்கே இருங்க. ஒரு பிசஸ் எங்கள் ஆசானி எங்கே போச்சின்னு பார்த்தீங்கன்னா இதான் கிளம்பிட்டு இருக்கு. என்ன கிளம்பி முடியலை. அப்படி நானே எங்கள் அண்ணியும் தெரியும் பாருங்க. கண்ணாடியில் தெரியுறமா. சரி, நீ டைம் ஆகுது. செருப்பு போடணுமா? செருப்பு போடண்டா. நம்ம இங்கேருந்து சுருள் கொண்டு போகும்போது செருப்பு போடக்கூடாதுல்ல. சரி, ஆமாம். ஒன்று லைட் பச்சை, ஒன்று டார்க் பிங்க். ஆமாம், இதில் பச்சை தான் நமக்குள்ள. எதுவாக இருந்தாலும் நம்ம எதனால வைக்கட்டு. ஆமாம் ஆமாம். இது எதுமா இதாக கொடுனது இல்லை. இல்லை, அது அதான் கொடுனது. இப்போ சீக்கிரம் வாங்க. எத்தனை எடுத்து போயிரு. சீக்கிரம் போடி. எப்படியாவது போடமா மழை தீக்கமா ஃபேனை போட்டா அம்மைக்கு எனக்கு போட்டு வாங்கின சித்தி. இதுக்கு முந்தில் உள்ள இருக்கு, அதை எடுத்து வெளியே வைங்க. சவுண்ட். செருப்பு போடக்கூடாது கோயிலுக்கு. செருப்பு போடக்கூடாது கோயிலுக்கு. பிள்ளைகள் போட்டுட்டு வரட்டு ஒண்ணு இல்ல. நடக்குதுங்களா? வைக்கவா? விட்டுரு அது போட்டு 2 தங்கச்சி நடந்து வர இல்ல. உள்ள வாங்க. புட்டிலா அது புட்டு எது வேணுமோ எடுத்துக்கிட்டு. என்னது கலத்தி போட்டு தம்பி தான் கொண்டு வர. அதுல ஒரு ஆரம், இதுல ஒரு ஆரம். அதே மாதிரி அதுலயும் ஒண்ணு, இதுல ஒண்ணு. சொல்லுங்க. போடல சொல்லியிருந்தா போட்டிருக்கலாம். இந்த சொல்லுங்க. சீடுகள இல்லைன்னா கொண்டாங்க. இதை நீங்க அரளி மாலை கிடைக்கலையே. பூ கிடைக்காம அப்போ ரெய்ந்தி பூவா அப்பா அங்க படுத்திருக்காவ. அந்த பக்கம் நின்று எல்லாத்தையும் உள்ள வாங்க.
ஐயே எங்க வீட்டுல தீப்பெட்டி அந்த வீட்டுக்கு அப்படியே எடுத்து கொடுங்கக்கா. தெரியல அடிங்க அடிங்க மாமன்ட்ட போ மக்களே. இரும்பால் போட்டுகிறது என்னோடு எதிர்த்து யாராவது சண்டைக்கு வந்தார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். பார்வதியானவள் பகவானிடத்தில் வருகின்றார்கள். பகவானிடத்தில் வந்து சொல்லுகின்றாள், சுவாமி 7 அசுர பிள்ளைகளை அழைத்து வந்து வரப்படுத்தீர்கள் அல்லவா? வரம் வாங்கிய மகதலினால் வடக்கு கோட்டை வாசல் வழியாக வந்தார்கள். இங்கிருந்து இங்கே போகின்றீர்கள் என்று கேட்டதற்கு பெரியாண்டி பிச்சைக்காரனிடத்திலே பெரிய வரம் வாங்கிட்டு வருகிறோம், கோடை வாடி என்று நல்ல சாவதாக நான் உங்களுக்கு எப்படி வரம் வந்திருக்கேன் தெரியுமா? வந்தீங்க ஆதரவு கை
நல்ல ஜோடியா உட்காந்து திங்கா பத்தியெல்லாம் மக்களே. என்ன பண்ணீங்க? தவளை வாங்க விட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அது எங்க ஊரு புள்ளப்படிக்காரன். இந்த ஆமாயா இருக்கக்கூடாது. வாங்க ஐஸ் வேண்டாமா? சிட்டி ஐஸ் வேண்டாமா? பாட்டி அப்ப போ, அந்த நடந்து போ, கொழுப்பு குறையும், நடந்து போ. அப்ப சும்மா அதுல போய் இரு. பச்சை கலர் எரியல, மண்டக்களி இல்லாம யார் சொன்னா? கண்ணு தெரியல உனக்கு? இதுல எரிவா? எரிவு கண்ணு தெரியாத பிள்ளையெல்லாம் கொண்டு வச்சுட்டு நாகே சொக்கா. ஆமா, இது எங்க அன்னிக்கு குழந்தை. சரி, நம்ம கோயில் கூட நல்லபடியா முடிஞ்சது. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ பச்சை சிங் ஐஸ் வாங்கி குடிப்போம். உனக்கு என்ன ஐஸ் வேணும்? இப்பவுமே குடிக்கணுமா மக்களே? அண்ணன் லாஸ்ட்ல வாங்கிட்டு வீட்டுல போய் குடிப்போம். வேற வளையல இதெல்லாம் மத்தபடி ஜூம் பண்ணி அப்படியே அதை மட்டும் எடுங்க. போய் பக்கத்துல போய் எடுத்துட்டு வாங்க. நம்ம போமா? வாங்க பாருங்க. போங்க போங்க. அம்மா அழாத வா. ஆனா கோயில் அறிவில்லை. எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு.
எதுவும் வாங்க முடியல. போனா வாங்க மாட்டேன் ஒன்றும். காலிஃப்ளவர் மட்டும் ஒரு பிளேட் வாங்கட்டா? காலிஃப்ளவர் மட்டும் ஒரு பிளேட் வாங்கட்டா? ஒண்ணுன்னு வாங்க முடியாது. அங்க போய் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது வாங்கணும்னா வாங்க. பொண்ணுன்னு எதுவுமே வாங்க முடியாது. ஒரு ஜாமனும் வாங்கி தர மாட்டேங்காரு மக்களே மாப்பிள்ள. ஒத்தையில வந்தா வாங்கியிருக்கலாம். அவருக்கு எந்த பலூனு? இதா உடனே உடைஞ்சு போவோம். வீட்டு போயிடுச்சு. வேணா இந்த ஊத்து வாங்கி ஊத்திட்டே போவோம். இது வாங்கினா வேண்டாம். ஆல்ரெடி ஒண்ணு புதுசாவே பீரோல இருந்திருக்கு ஒதுக்கும் போது. என்னதுமா? வேணுமா? பிச்சு போடுவேன். எதுவுமே இங்க உருப்படியே இல்ல. நல்லா இல்ல. இங்க வாங்க மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. பால் இதுக்கு ஏங்க பலூன் தாங்க இருக்கு. வேற இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடக்கூடியது. நம்ம வீட்டு பீப்பா எல்லாம் விளையாட கூடாது. அப்படியே ஏன் குட்டியில ஆடலாம்? என்ன குழந்தை இருந்து குழந்தை பொம்மை எடுத்து அவங்க கையில கொடு. நான் கொடுக்க மாட்டேன். இது எவன் வாங்கி தந்தான்? சித்தி இவ இதை குடிச்சானா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருக்காவ. இங்க சித்தி போறவரு வாட்டு ரெண்டு பேரும் எத்த குட்டியில் மக்களே சொல்லி வச்சு அது ரெண்டா நமக்கு வாங்க முக்கியமா. ஆமா இது அம்மையும் எங்க அம்மையும் என் சித்தியும் வாங்குப்பா. அவ்வளவு இப்ப பிள்ளைகளுக்கு என்னதான் வாங்கணுமா? அவரு இனி தோட்டும் அறைய மாட்டாரு. ஏதாவது வாங்குங்க. வாங்கப்பா வாங்க ஐஸ் வாங்கி குடிப்போம். பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஐஸ் வாங்கி காலிஃபிளவர் வாங்கிட்டா? ஒட்டை அடிக்கணும். காலிஃபிளவர் ஒண்ணு வாங்கட்டா? இந்த ஒரு பிள்ளை தான் இருக்கு. இப்போ வீட்டுக்கு போகணும். அக்கா இது எவ்வளவு ஒரு பிளேட்டு? 40. ரூபா கொடுங்க. யாரு கொடுப்பா? நாங்க தின்னாச்சு. கார்த்தி ஒரு துண்டு எடுத்துக்க. எல்லாம் வாங்கிட்டு வாங்க. தெரியும் கேஷியர் நான் கார்த்தி கட்டி விட்டுற புடுங்க புடுங்கல. என்னமா எடுங்க. அவருக்கு ஒரு துண்டு கொடுத்தீங்களா? கொண்டு வேற மண்ணில விழுந்துட்டே இருக்கு. நீ இதை கண்டோன்னா அதை விட்டுட்டு அந்த பிள்ளை அவருக்கு ஒரு 40 ரூபா ஐஸ் வேஸ்டா போச்சு மக்களே. பப்புள் இதை கண்டு அதை கீழே போட்டான். பாரு எவ்வளவு பாசமா ஊட்டி. எனக்கு கிடைக்கல நான் தர்றதுக்கு. அந்த பேரு தட்டை ஒண்ணு பிடிங்கிட்டு போயிட்டு நீ ஒண்ணு எடுத்தாச்சு. ஒரு துண்டு இவ்வளவு எடுத்து வாக்குள்ள வச்சு அதை தின்னு முடிக்கவங்க எல்லாம் பெருசா எடுத்து வாங்கிட்டி. ரூபா கொடுத்துட்டு வாங்க. ரூபா அவரு கொடுப்பாரு. வாங்கிட்டு அந்த போக பார்க்கணும். நமக்கு வச்சிருந்ததோட இந்த தட்டுல நிறைய இருக்கு. சவைஸ் குட்டிய பாருட்டி சூப்பி பண்டாரம். அவன் சீக்கிரம் போட்டுட்டு வாங்கப்பா. ஐஸ் கிட்ட போறானே. என்ன வச்சியா? இல்ல ஐஸ் வாங்குவோம் வா. வா வா வா. நீர் இல்லாம நாங்க எதுக்காக போயிருக்கோமா? ஆமா அண்ணன் இல்லாம நாங்க எதுக்காவது போயிருக்கோமா? ஏன் தெரியுமா? கேஷியர் நீ. கேஷியர் நீ தானே நேவா? எங்க வீட்டு கேஷியர் மக்களே. நம்ம வீட்டு ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டா? கரெக்ட். ஏடிஎம் மிஷின் சும்மா குத்தி குத்தி எடுத்துக்கிடலாம். பாவம் அண்ணன். இது வாத்து சும்மாயா? சும்மாவா? ஒண்ணுமே இல்லாம டக்கு. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கரங்கிச்சு. இப்ப கரங்கலையா? அக்கா இதெல்லாம் எப்படி அக்கா? இது காசு கொடுத்தா போணுமா? ஆள் இருக்கா? ஆனா குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பக்கம் ஆள் இருக்கா? ஆமா பிள்ளைகள் அவ்வளவு போயிட்டா தம்பி கூட போயிட்டான். இவைய கூட விட்டு அனு பிரதீக்ஷா ஏத்த பிள்ளைகளுக்கு அவரு அவளை பாக்கலன்னு தான் ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. நான் வந்ததுல இருந்தே பிரதீக்ஷால பாக்கல. வந்ததுல இருந்தே பிரதீக்ஷால பாக்கல. அக்கா ஐஸ் தாங்க. சாயந்தரம் கூட்டு வருவோம். பிள்ளைல விளையாட விடக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபாய். இந்த பிள்ளை இல்ல அண்ணேவா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. எனக்கு பார்த்த ஹாஸ்பிட்டல்ல காரவடை பரிசு வடை ராஜா எடுக்காத. அது ஆத்துக்காரர் கூட பாக்க நேரம்லாம் ஆட் போடும் பேரு. எல்லாமே உனக்கு ஃபேன்ஸா தான் அந்த வீடியோ பத்தியா இந்த வீடியோ பத்தியா அப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க உடக்கி ஐஸ் தரலே கதை விட்டுட்டு இருக்கல. நீ கேட்டா யாரு எடுக்க வச்சா சண்டையா? நாங்க குட்டியே எல்லாருக்கும் ஒரு பிராங்க் பண்ணி பார்த்தோம். கண்டுபிடிச்சிட்டீங்களோ? சரி நிறைய பேர் கண்டுபிடிக்காம பயந்துட்டாவ. ஐயோ உண்மையிலேயே சண்டை வந்துட்டு போடுது. பிராங்க் விஜயகா ஃபேமிலில. சரி ஐஸ் தாங்க. மணின நீ யாருல தரமாட்டா வந்தக்கா?
பாருங்க மக்களே, எங்க அண்ணன் சட்டை போடாம வந்துட்டாம பாத்துருங்க. டியூட் ஏப்பா ஏம்பா 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 மணினே போனாட்டி வேணும் ஏதாவது வாங்கு. ஆமா ஏதாத்தா வாங்க, வீட்டுல கொண்டு போய் தானே திங்கணுங்க. சாக்லேட் வேணும். என்னங்க அண்ணி எது வேணும்? நீ ஒரு கவர்ல போட்டு கேளு. ஆமா வீட்டுல போய் திங்கலாம். இதுக்குள்ள போடவும் இங்க எத்தனை பேர்? என்னப்பா 4 5 6 7 8 பேர் இங்க நிக்கும். ஆமா பாவம் அவன் கோயில் கூட பார்க்க முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். என்னன்னே வந்துட்டான். இல்ல கொஞ்ச நேரம் கல்யாணம் பாக்காங்க, கொஞ்ச நேரம் வீட்டுல போய் படுக்கணும்னாரு. அப்படியே சொன்னா? ஆமா. எத்தனை ஆச்சு? 9. இங்க நம்ம 8 பேர் நிக்கிறோம். 9. ஆமா அங்க வீட்டுக்கு போனா அடுத்து நிறைய டிக்கெட் இருக்கு. 10 ரூபா சாக்கப்படுறாங்க. சாக்கப்பறல ஒரு 4 எடு போதும். சின்ன பிள்ளைல அவ்வளவு சாக்கப்பற கொடுத்துடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சாக்கப்பற கொடுத்துடலாம். இப்ப எத்தனை ஐஸ்னு கொஞ்சம் எண்ணி சொல்லுங்க. எனக்கு தலை சுத்துது. இப்ப அதை போய் எண்ணி கரெக்டா எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. பெரிய டிக்கெட் எத்தனை ஐஸ் அண்ணன் வச்சிருக்கா பாருங்க. அக்கா பிள்ளைங்க 2 பேரும். அண்ணனும் சட்டையை போட்டிருந்தோம்னா ஃபேமிலி போட்டோ எடுத்துருக்கலாம் அழகா. அங்க 9 இங்க 8. அங்கேயே 9 பேர் இருக்காவளா? உங்க சித்தி 1 10. அவ வேண்டான்டா சித்தி. வேண்டாம் அப்ப நாங்க 9. 9 இங்க பாருங்க அண்ணி விஜயனி. அக்கா என்னங்கப்பா, நான் அதை கலத்தி எடுத்து ரிப்பேர் பாத்துருப்பா. ஊத்தி குடியப்பா. பப்ளே மூடு கொஞ்சம் ஐஸ்ல ஊத்தி குடியப்பா. சரி கார்த்தி கொஞ்சம் தம்பி எடு. சாக்க ஒரு 3 வை. 3 போன் எத்தனை எடுத்திருக்கு? 9 என்னதான் எடுத்திருக்கான். அப்பனா சாக்கப்புறம் ஒரு 5 வாங்கினாங்க. அப்ப சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியலம்மா எவ்வளவு வாங்கினானு. இல்ல மொத்தமா சாக்கப்புறம் வாங்கிட்டோம்னா 5. அப்ப சொல்லு. அத்த மொத்தமா கோணம் எடுத்துட்டு சாக்கப்புறம் வாங்கிறோம். மேங்கோ பரம் சாக்கப்புறம். அங்க நிறைய, அங்க வீட்டுல 9 டிக்கெட், இங்க 8 டிக்கெட். ஒரு நாள் இத்தனை ஆம்பளை செலவு பண்ணட்டி ஆம்பி. அத்தம் போட்டுருங்க. அங்க படவே பாரு ஐசக்காலுக்கு குழப்பல கை வச்சுட்டேடி. அந்த இவர் கல்ல பெட்டி கல்ல பெட்டி போகுதுக்கா. எப்படி கல்ல பெட்டி தூக்கிட்டு போறாரு? யாரு பெரிய மனசு இதுக்காண்டியே பேக்கெட் ஐஸ் கட்டி எடுத்தாரு. நைஸா பேக் தூக்கி அக்குளுக்குள்ள வச்சிட்டு 9 10 11 12 இருக்கு. 12 இருக்கு. எத்தனை மேங்கோ வேணும்? 15 பாட்டி இன்னும் வாரேன். எத்தனை சாக்லேட் வந்தாலும் உலகத்துல என்ன மிட்டாய் கண்டுபிடிச்சாலும் சவுக்கு மிட்டாய் மறக்க முடியாது மாதிரி இருக்கு. சோ ஆமா அது இந்த ஆட்டு சவுக்கு ஜவு மிட்டாய். இப்ப அப்படியா யாரும் வாங்கி தர முடியாது. சரி சவுக்கு மிட்டாய் 50 ரூபாய் போதுமா? எல்லாம் மிக்சிங் இரு 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 வாங்கி தரேன். இரு பப்ளு ஆனா புஜ்ஜி மாமா போய் வண்டியில ஓடிப்போ. நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரான். நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரப்போ 50 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. அண்ணே இந்த காப்பி கலர் இதுவும் கொஞ்சம் அதிகமா போடுங்க, நல்லா இருக்கும். மக்களே சவுக்கு மிட்டாய் எல்லாம் பார்த்தா வாங்கி சாப்பிடாம இருக்காங்க. சரியா, நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் கோயில் கூட நல்லபடியா முடிஞ்சது. அவ பலூன் கேக்கா சும்மா இருங்கப்பா. ஃபர்ஸ்ட் நாள் கோயில் கூட நல்லபடியா முடிஞ்சது மக்களே. சரியா, 2வது நாள் கோயில் கூட வேணும்னு கேட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே, டாடா பை சொல்லி டாடா பை மக்களே. ஓகே, ரூபா கொடுத்துருங்க.